மூசா நபி அவர்கள் ஃபிர்அவுன் என்ற கொடுங்கோல் மன்னனிடம் அல்லாவின் தூதராக சென்று உண்மையை அறிவித்தார். ஃபிர்அவுன் ஆதாரம் கேட்டபோது மூசா நபி தன் கைத்தடியை போட்டார். அது ஒரு உண்மையான பெரிய பாம்பாக மாறியது. ஆனால் ஃபிர்அவுன் அதை ஏற்கவில்லை. அவன், இது சூனியம், நாங்களும் இதை செய்ய முடியும் என்று கூறி நாட்டின் சிறந்த சூனியக்காரர்களுடன் ஒரு போட்டி ஏற்பாடு செய்தான். சூனியக்காரர்கள் தங்கள் கயிறுகளையும் தடியையும் போட்டனர். அவை பாம்புகள் போல நகரும் மாயையை உருவாக்கின. மக்கள் பயந்தனர். மூசா நபிக்கும் சிறிய அச்சம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் அல்லாஹ் கூறினார், உமது கைத்தடியை போடு. மூசா நபி தடியை போட்டார். அது உண்மையான பாம்பாக மாறி மற்ற எல்லா மாயை பாம்புகளையும் விழுங்கியது. சூனியம் என்பது மாயை மட்டும் காட்டும், ஆனால் உண்மையை உருவாக்க முடியாது. இதனால் அவர்கள் உணர்ந்தார்கள், மூசா நபி சூனியக்காரர் அல்ல, அவர் அல்லாவின் உண்மையான தூதர். அந்த சூனியக்காரர்கள் உடனே சுஜூதில் விழுந்தனர். மூசாவின் இறைவனை நாங்கள் நம்புகிறோம் என்று அறிவித்தனர். மாயை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அது தற்காலிகம். உண்மை எப்போதும் வெற்றி பெறும்.